கோணப்புளி தான் எடுத்துட்டு வர போறோம். இது வந்து கரும்பு காடு. இந்த கரும்பு வளர்ந்து ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். இது இப்போ பெருசா வளர்ந்துருச்சு. நம்ம கரும்பு வெட்டினாங்கன்னா எடுத்துட்டு போகலாம். நெருங்கிட்டோம். இப்போ நம்ம கோணப்புளிங்க நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ போய் சேர்ந்துருவோம். இப்போ அங்கே போனோம்னா இது கோணப்புளிங்க இருக்கும், மரமே இருக்கும். நம்ம போய் பறிச்சுட்டு வரலாம். மரம் இதுதாங்க கோணப்புளிங்க மரம். கோணப்புளிங்க பறிக்க வந்தா பிஞ்சா இருக்கு. அதனால நாங்கள் கீழே பறிக்க போறோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். இது வந்து சொட்டு நீர். இதாங்க சொட்டு நீர். தெளிவாக தெரியும். நல்லா இருக்கு. இதெல்லாம் தெரியும். ஆரம்பிச்சிட்டோங்க. என்ன பண்ணுற? இப்போ காட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கேன். கரும்பு சாப்பிட்ருக்கேன். இங்கே கரும்பு காட்டில் இருக்குது. சுற்றி பார்க்க வந்தோம். கீரை இருக்கான்னு பார்ப்போம். கீரை இல்லை. அதனால் நாங்கள் திரும்பி போகிறோம். இப்போ பார்க்குறது என்னன்னா அவுரி செடி. அவுரி செடி. இது காட்டில் போட்டால் விளைச்சல் நல்லா வரும். விளைச்சல் நல்லா கொடுக்கும். விளைச்சல் நல்லா கொடுக்கும். நல்லா இருக்கும். பசுமையாக நல்லா இருக்கும். பசுமையாக. அதுக்குதான் இந்த அவுரி செடி. இதுதாங்க அவுரி செடி. ஆனால் விதை பெருசு. அவுரி அப்படி பொட்டையாக வரும் விளைச்சல். இதுவும் அவுரி தாங்க. பூவா? இதுதாங்க பூவே. ரோஸ் கலர் பூவே. அந்த இந்த பூ கலர் பூ பிடிக்கணும். இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இதுதான் எங்கள் பூவே. நல்லா இருக்கு. இதுதாங்க சங்கு பூ. அந்த ப்ளூ கலர் தாங்க சங்கு. ப்ளூ இதுதாங்க சங்கு பூ. அது சாமிக்கு வசந்தது. விநாயகருக்கு. இதுதாங்க சங்கு பூ. இப்படி திளிப்புடி. இங்கே இதுதாங்க சங்கு பூ. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அடுத்தது எப்படி போடுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனை வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற இதை அழுத்தி விட்ருங்க. பாய்.